வணக்கம். நம்ம மார்க்கெட் நேற்று இப்போ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய அளவு ஏற்றம் இல்லை அப்படின்னாலும், ஒரு சின்ன அளவில் ஒரு ஏற்றத்தோட மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 24,855 அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கு. 34 புள்ளிகள் ஏற்றத்தோட க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி மிட் கேப் நிஃப்டி பார்த்தோன்னா நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 56 புள்ளிகள் வந்து ஏற்றத்தோட முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி மைனஸ் 71 புள்ளிகள். அதே மாதிரி நிஃப்டி 100 பார்த்தோம் அப்படின்னா 32 புள்ளிகள் மட்டும் தான் ஏற்றம். அதே மாதிரி மிட் கேப் 100ம் வந்து 42 புள்ளிகள் சரிஞ்சு 57,942 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. நிஃப்டி பார்த்தோம் 24,855 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ட்ரம்ப் வந்து நமக்கு வந்து அவர் சொல்லிட்டு இருந்த டாரிஃபை வந்து இந்தியாவுக்கு வந்து ஆகஸ்ட் 1 முதல் வந்து 25% டாரிஃப் வந்து நாங்கள் வந்து அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் பெரிய அளவு எதிரொலிக்குமா அப்படின்னு பார்த்தா வந்து நாளைக்கு வந்து எதிரொலிக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். பெருசாக வந்து இம்பாக்ட் இருக்காதுன்னு தோணுது. ஏன் அப்படின்னா அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இந்தியாவுக்கு வந்து எதிராக நாங்கள் வந்து 26% வரியோ நாங்கள் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ஒரு சொன்னதை வந்து கேட்டுருச்சு, ஆல்ரெடி அதுக்கு இம்பாக்ட் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ திரும்ப அவர் சொல்கிறது வந்து மார்க்கெட் பெருசாக இம்பாக்ட் பண்ணுமானா இம்பாக்ட் பண்ணாது அப்படின்னு தான் தோணுது எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஹிண்டன்பர்கோட அதானியோட இதோட பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய பாதிப்பு இருந்தது. செகண்ட் டைம் அவங்க சொல்லும்போது மார்க்கெட்டை பெருசாக இம்பாக்ட் பண்ணலை. ஸோ அதே மாதிரி தான் இந்த நியூஸும் எனக்கு தெரியும் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அதில் நாளைக்கு வர கேபினட் மீட்டிங் வேறு இருக்குது ஒரு மணி போல். அதனால் அந்த கேபினட் மீட்டிங்கை எதிர்பார்த்து தான் நம்ம சந்தை வந்து நகரமே தவிர, அது இல்லாமல் நாளைக்கு வந்து நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ அது வந்து சின்ன வந்து இந்த ஏற்ற இறக்கத்தை வந்து சந்திக்கலாமே தவிர, இவர் அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப் வந்து 25% வரி போட்டிருக்கோம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி வந்து பெரிய இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து டீலில் வந்து சைன் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணல. நமக்கு வந்து டீல் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணல. டீல் பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 5 முறைக்கு மேலே டேபிளில் உட்காந்து பேசியிருக்காங்க நம்ம பியூஷ் கோயல் அமைச்சர் அவர்கள். இது வரைக்கும் அந்த எந்த ஒரு முடிவும் வந்து எட்டப்படவில்லைன்னு தான் சொல்லி தோணுது. இதில் பார்த்தோம்னா அவங்க வந்து ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் நீங்கள் சீட்ஸ் எல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்தியா வந்து இது அவங்களுடைய கோரிக்கை வந்து நிராகரிச்சிருக்கிறத வந்து நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பியூஷ் கோயல் வந்து அவங்களுக்கு அமெரிக்கா கிட்ட பிடி கொடுத்து பேசலைன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதனால் வந்து இந்த டீல் வந்து இந்த சைன் வந்து ஓவரால். அதே மாதிரி சைனா கிட்ட இன்னும் வந்து டீல் முடியல. மேக்ஸிமம் வந்து நமக்கு முன்னாடி சைனா கிட்ட டீல் முடிஞ்சால் தான் வந்து நமக்கு வந்து எப்படி முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். நமக்கு முன்னாடி டீல் வந்து சைனா கிட்ட அவங்க சைனா வர்சஸ் யூஎஸ் டீல் வந்து முடியும். அந்த இதில் வந்து அவங்களோட நமக்கு வந்து ஒரு 5% கம்மியாக தான் இருக்குமே தவிர, அவங்களோட 5% சைனாவோட 5% அது அதிகமாக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி நம்மளை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு சைனாவுக்கு வந்து ஒரு 20% முடிஞ்சு அப்படின்னா நமக்கு ஒரு 15% டீல் முடியலாம். ஸோ இந்த இது வந்து பெருசாக மார்க்கெட்டில் வந்து எதிரொலிக்குமா அப்படின்னா எனக்கு வந்து என்ன பொறுத்தவரை எதிரொலிக்காது. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து சைனாவுக்கு வந்து ஒரு 15 அப்படின்னா நமக்கு 10, சைனாவுக்கு 20 அப்படின்னா நமக்கு 15% வரி தான் இருக்குமே தவிர, பெரிய அளவில் வரி வந்து இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் பெருசாக பாதிக்காது அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இப்போ வந்து அவர் சொன்ன பிறகு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 150 புள்ளிகள் இறக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இது போக போக ஏறலாம். எனக்கு வந்து அவர் சொன்ன இம்பாக்டுக்காக மொத்தத்துக்கு இறங்கியிருக்கே தவிர கிஃப்ட் நிஃப்டி பெருசாக இம்பாக்ட் பண்ணாதுன்னு தான் தோணுது. இது அடுத்த டைம் போக போக கிஃப்ட் நிஃப்டி வந்து ஏற்றம் கொடுக்கலாம். இந்த ஏற்றம் வந்து நாளைக்கு நமக்கு நம்மளுடைய சந்தைகளும் எதிரொலிக்கலாம். அது நீங்கள் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா எல்என்டி நீங்கள் ஒரு பெரிய பாசிட்டிவ் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால் எல்என்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல பாசிட்டிவ். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 புள்ளிகள் வந்து நிஃப்டி வந்து ஏற்றி ஊற்றுதில் பெரிய இது வந்து. அதுமாதிரி பாரதி ஏர்டெல், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், சன்ஃபார்மா, NTPC, மாருதி, இன்ஃபோசிஸ், ட்ரெண்ட், SBI, டாடா கன்சூமர், மகேந்திரா இந்த பங்குகள் அன்றைக்கி ஏற்றம் கொடுத்தது. 23 பங்குகள் ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருந்தது. 27 பங்குகள் மைனஸ். அதில் பெரிய அளவில் பாதிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா டாடா மோட்டர்ஸ், ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் பேங்க், பவர் கிரிட், இட்டர்னல், இந்துஸ்தான் யூனிலிவர், பஜாஜ் ஆட்டோ, கோல் இண்டியா, ஹீரோ மோட்டோ கார்ப் இதெல்லாம் வந்து மைனஸில் முடிஞ்சுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 22 பங்குகள் பாசிட்டிவ், 28 பங்குகள் நெகட்டிவ். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிமார்ட் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. Q1 ரிசல்ட் வந்துருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றம் வந்தது. ட்ரெண்ட், HAL, VBL, அம்புஜா சிமெண்ட், ஹேவல்ஸ், IOC, கோல்கேட் பாமாலிவ், டாடா பவர், மேரிகோ, ஸ்ரீ சிமெண்ட், கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், டாபர், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், போஸ்க், ICICI, ப்ரூடென்ஷியல். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருந்தது. இறக்கம் கொடுத்த பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது மதர்சன், வேதாந்தா, DLF, கெயில், கேனரா பேங்க், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், டோரன் ஃபார்மா, SRF, பீடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், சோழமண்டலம் ஃபைனான்ஸ், இண்டிகோ, ஜியோ ஃபைனான்ஸ், அதானி பவர், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி இறக்கம் கண்ட பங்குகள். இதில் வந்து நெக்ஸ்ட் நிஃப்டியில் பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 140 புள்ளிகள் ஏற்றத்தோடு முடிஞ்சிருந்தது. 81,481 அப்படின்றதில் முடிஞ்சிருந்தது.
அதே மாதிரி ப்ராடர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட டிக்ளைன் வந்து 1:1 ரேஷியோ இருந்தது. கிட்டத்தட்ட அட்வான்ஸ் பார்த்தோம் 1992, டிக்ளைன் 2023. அதே மாதிரி 50 ஹை பார்த்தோம் 144, 50 லோ பார்த்தோம் 66. ஸோ இது வந்து பிஎஸ்சியில். என்எஸ்சியில் அதே மாதிரி தான் 1:1 தான், பெரிய ரேஷியோவில் எனக்கு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. அட்வான்ஸ் பார்த்தோம் 1507, டிக்ளைன்ஸ் 1463. 50 ஹை பார்த்தா அதிகமாக தான் இருந்தது 85. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் நீங்கள் அதிகம் 94 பங்குகள் அப்பர் சர்க்கியூட் அடித்த பங்குகள் வந்து, லோவர் சர்க்கியூட் 26 பங்குகள் தான். 50 லோ பார்த்தா 35 பங்குகள் தான் அன்றைக்கி. செக்டர் இண்டெக்ஸஸ் அப்படின்னு எடுக்கும்போது ரியாலிட்டி இண்டெக்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 1% இறங்கியிருந்தது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லைட் நெகட்டிவ் அண்ட் ஸ்லைட் பாசிட்டிவ் தான் இருந்தது. பெரிய அளவில் ஏற்றம், பெரிய அளவில் செக்டர் வைஸில் பார்த்தோம் பெரிய அளவில் மாற்றம் கொண்டது எதுலையும் இந்த மாதிரி தெரியல. பங்குகளில் தான் அது வந்து சில பங்குகளை எதிரொலிச்சிருந்தது. அந்த பங்குகள் என்ன அப்படின்றதையும் கவனிக்கலாம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்து முடிஞ்சிருந்தது. 204 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து முடிஞ்சது. ரெஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் 10%, சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ் 8%, பேல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 7% ஏறி இருந்தது. ஜூப்ளின் ஃபார்மா கிட்டத்தட்ட 7% இருந்து, அவென்யூ சூப்பர் மார்க்கெட் 7%, எபிக்ரல் லிமிடெட் 6% இருந்து, கிரீவ்ஸ் காட்டன் 6% இருந்தது. கிராஃப்ட்ஸ் ஆட்டோமோஷன், கோரமண்டல் இன்டர்நேஷனல், பிஎன்ஜி ஹைஜீன், ஜிஎம்எம் ஃபால்டர், டிசிபி பேங்க், டைம் டெக்னாலஜி, டிடி பவர் சிஸ்டம், ஹெல்த் கேர் குளோபல், ஹிட்டாஜி எனர்ஜி, ஜிஇ வெர்னோவா, எல்என்டி, கார்ரே பிலிப்ஸ், ஸ்டார் ஹெல்த் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5% ஏறிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி வேதன் ஃபேஷன்ஸ், அயன் எக்ஸ்சேஞ்ச், மார்க்சன் ஃபார்மா, ஆஸ்ட்ராசென்கா, மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர், பவர்மெக் ப்ராஜெக்ட்ஸ், ஐடிடி சிமெண்டேஷன், ஐபிஎல், அப்போலோ டியூப்ஸ், கிர்லோஸ்கர் ஃபெரோஸ், அம்பர் என்டர்பிரைசஸ், தங்கமயில் ஜுவல்லரி, கார்வர் டெக் ஃபைபர்ஸ், குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 3-5% ஏறிய பங்குகளாக இருக்குது. அதேமாதிரி நீங்கள் மார்க்கெட்டு வந்து ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பெரிய அளவில் ஏற்றம் இருந்தது. முடியும் போது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 புள்ளிகள் அதிகரித்து 333 ரூபா ரேஞ்சில் முடிஞ்சிருந்தது மார்க்கெட்டு. அது வந்து ப்ரைஸ் லிஸ்டேடான ப்ரைஸ் வந்து 237 ரூபா. அதுலேருந்து 40% முடிஞ்சிருந்தது ஏற்றம் இருந்தது. பார்த்தோம் உமக்ஸ் ஆட்டோ அப்படின்ற ஒரு பங்கு பார்த்தோம் அப்படின்னா 20% ஏற்றம் கொடுத்தது. பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா 18% ஏற்றம் கொடுத்துருந்தது. நேற்று வந்து Q1 ரிசல்ட் அவங்களுக்கு நல்லா இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் 18% ஏற்றம் கொடுத்துருந்தது. அதேமாதிரி ஜுவாரி ஆக்ரோ கெமிக்கல்ஸ் ஒரு 15% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஹிந்துஸ்தான் ரெக்டிஃபையர்ஸ் ஒரு 14% ஏற்றம் கொடுத்துருந்தது. சௌராஷ்டிரா சிமெண்ட் ஒரு 10% ஏற்றம் கொடுத்துருந்தது. ரெப்ரோ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6% ஏற்றம் கொடுத்துருந்தது. கெம்காம் ஸ்பெஷாலிட்டி ஒரு 8% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸ்ப்ரேக்கிங் அப்படின்னு பார்த்தா ஒரு பங்கு வந்து 7% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஆரோ கிரீன் டெக், ஆன்மொபைல் குளோபல், ஷிவாலிக் ரசாயன், மிட்ராஸ் ஃபர்டிலைசர், சிமெண்ட்ஸ் எனர்ஜி, ஓரிகான் என்டர்பிரைசஸ், சிக்கா என்டர்பிளான்ட் இதெல்லாம் பார்த்தோம் 6-8% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. இன்றைக்கி பெரிய அளவில் இறங்கின பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா பிர்லா கார்பரேஷன் ஒரு 9% இறங்கியிருந்தது. அதுமாதிரி ரெட்டிங்டன் கிட்டத்தட்ட 7-8% கிட்ட இறங்கியிருந்தது. எம்ஆயில் அது ஒரு 6% கிட்ட இறங்கியிருந்தது. 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஒரு 6% இறங்கியிருந்தது. ஜென் டெக்னாலஜிஸ் ஒரு 5% இறங்கியிருந்தது. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் 5%, வோல்டம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பாரதீப் ஃபாஸ்பேட். ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஏற்றம் கொண்ட பங்குகள் இதெல்லாம் வந்து நீங்கள் இறங்கியிருந்தது. ஜேஎம் ஃபினான்ஷியல், லாய்ட்ஸ் இன்ஜினியரிங், சமோதனா மோட்டர்ஸ், டாடா மோட்டர்ஸ், சுப்ரீம் இண்டஸ்ட்ரி, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இதெல்லாம் பார்த்தா 3-5% இறங்கிய பங்குகளாக இருக்குது. அதேமாதிரி லாரஸ் லேப் இறங்கியிருக்கு இன்றைக்கி. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா டைம்ஸ் கேரண்டி, விம்டா லேப்ஸ், பஞ்சாப் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஏற்றம் கண்ட பங்குகள் இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-9%, 5% இதெல்லாம் வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கு இன்றைக்கி அந்த பங்குகள்லாம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 ஐபிஓ வந்து மெயின் போர்டு ஐபிஓ வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமாக பார்க்க போகிற ஐபிஓ அப்படின்னா என்எஸ்சிஎல் ஐபிஓ இன்றைக்கி ஓப்பன். அதே மாதிரி ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. அதே மாதிரி எம்என்பி இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. ஆதித்யா இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ் ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. இது வந்து 5 ஐபிஓ வந்து மெயின் போர்டு ஐபிஓவாக இருக்குது. அதேமாதிரி எஸ்எம்இ ஐபிஓ பார்த்தோன்னா ஒரு 2-3 எஸ்எம்இ ஐபிஓ, மெகுல் கலர்ஸ் அப்படின்ற பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்ட் செய்யப்பட்ட ஒரு ஐபிஓ ஒன்று, டாக்கியோ நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்ட் செய்யப்பட்ட ஒரு ஐபிஓ ஒன்று, எம்என்பி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஓ ஒன்று, பிடி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி ஐபிஓ ஒன்று, அதுமாதிரி கேடெக்ஸ் ஃபேப்ரிக்ஸ் என்எஸ்சின்னு சொல்லி ஒரு ஐபிஓ ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 5 எஸ்எம்இ ஐபிஓ, 4 மெயின் போர்டு ஐபிஓ இப்போ வந்து ஆனில் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து 29 முடிஞ்சு 1 29, 30, 31 சில இது வந்து இன்றைக்கி ஆரம்பித்து 1 முடிகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்எஸ்டிஎல் ஒரு பெரிய எதிர்பார்க்கப்பட்ட ஐபிஓ. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆதித்யா இன்ஃபோடெக் கிட்டத்தட்ட ஒரு நல்ல கிரே மார்க்கெட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எம்என்பி இன்ஜினியரிங் ஐபிஓவும் ஓரளவு எதிர்பார்த்த மாதிரி கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதேமாதிரி ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓவும் ஓரளவு வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த 4 ஐபிஓ 4 மெயின் போர்டில் ஒரு 3 ஐபிஓ மெயின் போர்டு ஒரு நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 4 மெயின் போர்டு ஐபிஓ வரதுனால எஸ்எம்இ ஐபிஓவுக்கு பெருசாக வரவேற்பு இல்லாத மாதிரி தெரியுது இந்த தடவை. என்எஸ்சிஎல் ஐபிஓவுக்கு நாளைக்கும் நாளை மறுநாளுக்கும் அந்த ஐபிஓக்கு டைம் இருக்குது. ஸோ அது எவ்வளோ புக் ஆகுதுன்னு பார்க்கணும்.
அதுமாதிரி ஆதி என்ஃபோட்டோக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 முறைக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு இது வரைக்கும். அதுமாதிரி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் இறக்குமா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இறங்கினாலும் பெருசாக வந்து கண்டினியூஸான தொடக்கமான இறக்கம் அப்படிலாம் இருக்காது. ஒரு 100லேருந்து 120 புள்ளிகள் இறங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு பாசிட்டிவில் முடியக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒரு 200 புள்ளிகள் கிட்ட பாசிட்டிவாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி நிறையா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது நல்ல பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். வாங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கண்டினியூட்டியான பிரேக் அவுட்ஸ் கொடுத்துட்டு இருக்குது. அதுமாதிரி ஹெல்த் கேர் செக்டர் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பிரேக் அவுட்டில் இருக்குது. ஃபார்மா செக்டர் கிட்ட சில பங்குகள்லாம் வந்து நல்ல ஒரு அட்ராக்ஷன் ரேட்டில் இருக்குது. அது மாதிரி பெஸ்டிசைட் அண்ட் ஆக்ரோ சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸு, அதுமாதிரி ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்த ஸ்டாக்ஸாக இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வரும் நாட்களில் வந்து நல்ல நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தெரியுது. ஸோ யார் உங்களை மாதிரி ஏதாவது நல்ல ஸ்டாக்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.